அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கந்தசாமி. இந்த சேனலில் முழுக்க முழுக்க நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழில் கேட்கக்கூடிய 100க்கு 100 கேள்விகளும் நமக்கு இதில் வந்து எதில் டிஎன்பிஎஸ்சி, டிஎன்டெட் இந்த மாதிரி போட்டித் தேர்வுகளில் கேட்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 இந்த மாதிரி தமிழில் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய கேள்விகள் அத்தனையுமே இந்த சேனலில் உங்களுக்கு வர்ற மாதிரியான பகுதிகள் இதில் நடத்தப்படும். சரிங்களா? இது 6 to 12 வரைக்கும் சரி, அடுத்து டிகிரி வரைக்கும் போயிட்டு கூட அதுக்கு விளக்கங்களுக்காக டிகிரி வரைக்கும் கூட போயிட்டு நம்ம அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட் என்னன்றதை நம்ம இதில் எடுத்து இந்த சேனலில் நம்ம அப்லோட் பண்ணுறோம். அப்படி என்ன சார் இந்த தமிழுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஒவ்வொரு எக்ஸாம் அப்பயும் பார்த்தீங்கன்னா தகுதி தேர்வு வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 50 கேள்வி கேட்டு அதில் கம்பல்சரி 20 கொஸ்டின்ஸ்க்கு மேலே எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம டெட் ஆகட்டும், டிஎன்பிசி ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு தமிழுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்காங்க. நாமளும் தமிழர்களாக இருக்கிறதுனால நம்ம தமிழை வளர்ப்பதற்காகவும் நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதில் முழுக்க தமிழ் சம்பந்தப்பட்ட தகவல் மட்டும் இதில் வரும். மற்ற சப்ஜெக்ட் இதுக்குள்ளே வராது. ஆல்ரெடி ஸ்ரீ பாலாஜி அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா டெட்டுக்கு உண்டான அந்த இதில் வந்துட்டு மற்ற சப்ஜெக்ட்கெல்லாம் வந்துட்டு இருக்கும். பட் இதில் முழுக்க டிஎன்டெட் ஆகட்டும், டிஎன்பிசி ஆகட்டும் எல்லா எக்ஸாம்லையும் கேட்கக்கூடிய தமிழ் கேள்விகள் அத்தனையும் இந்த பகுதியில் இந்த சேனல் உங்களுக்கு வந்துட்டு இருக்கோம். இதை சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தமிழுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது இப்போ ஒரு வீடியோ கிளிப் உங்களுக்கு இதில் வரும். ஏன்னா இன்னைக்கு நேற்று வந்த ஒரு தகவல், நம்ம கவர்மெண்ட்ல இருந்துட்டு 20% இடஒதுக்கீடு வந்து தமிழ் முடித்தவர்கள், தமிழ் வழியில் முடித்தவர்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்றத மீண்டும் வலியுறுத்தி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்ப தமிழ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தமிழுக்கு மட்டும் நம்ம இது பிரத்யேகமாக ஒரு சேனல் நம்ம தனியாக ஆரம்பிச்சிருக்கோம். இது என்ன நோக்கம் அப்படின்னா, அடுத்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, டிஎன்பிசி குரூப் 2 ஆகட்டும், டிஎன்பிசி குரூப் 4 ஆகட்டும், அடுத்து நம்ம டிஎன்டெட் ஆகட்டும், வேற எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, தமிழ் தகுதி தேர்வு 50 கேள்வி வச்சு நடத்துகிற பாருங்க. அது மட்டும் கிடையாது, டோட்டலி தமிழ் சம்பந்தப்பட்ட டிஎன்பிசி குரூப் வரலாம் பார்த்தீங்கன்னா 100 கேள்வி கேட்குறாங்க. குரூப் 2 100 கேள்வி கேட்குறாங்க. அந்த 100 கேள்விகளும் இதுக்குள்ளே இருந்து தான் வரும் அப்படிங்கிறது நம்ம வீடியோ முடிச்சு, அதாவது எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஒரு வீடியோவை நம்ம போடுவோம். இந்த வீடியோவில் வந்து இந்த இது வருது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னு பாருங்களேன், 6 to 12 இருக்கக்கூடிய நம்ம தமிழ் இலக்கணம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம வரிசையாக கோர்வையாக்கி, பிசிக்ஸில் வந்துட்டு மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இருக்குது, 11th மொழி முதல் இறுதி எழுத்துக்கள் இருக்குது அப்படின்னா இந்த எழுத்து டைட்டில் கூட வந்து நம்ம வச்சு அது இது 6th வந்திருக்கு, இது 8th வந்திருக்கு, இது 11th வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல கோர்வையாக்கி அதை நம்ம கிளாஸாக ஒரு கண்டினியூட்டி பாயிண்டியாக நம்ம அதை கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ என்ன ஆகுனா, இந்த வீடியோவில் இத்தனை கேள்விகள் வந்திருக்குங்கிறது நம்ம வீடியோ முடிச்சதுக்கப்புறம், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் ஆகட்டும், குரூப் 2 எக்ஸாம் ஆகட்டும், அந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஏரியாவில் உங்களுக்கு கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு நாங்கள் கண்கூட காட்டணுங்கிறதுக்காகவும் இந்த சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணும்பொழுது ஒட்டுமொத்த தமிழ் சம்மந்தப்பட்ட எந்த சேனல், அதை மீன்ஸ் எந்த எக்ஸாமில் அவங்க கேள்விகள் கேட்டாலும் கண்டிப்பாக நம்ம இதில் 100க்கு 100 எடுக்க முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த சேனல் நம்ம ஆரம்பிச்சு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு வீடியோ நம்ம சந்திக்கிறேன். அந்த வீடியோ கிளிப் இப்போ பாருங்கள். தேங்க்யூ. இதில் பாருங்கள், தமிழினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கிற தகவல். ஏப்ரல் 19 இன்றைய தேதி பார்த்திங்கன்னா நமக்கு 20 20/4/2025. இது வந்து ஏப்ரல் 19 நேற்று வந்த ஒரு தகவல். தமிழ் வழி கல்வி படித்தவர்களுக்கு வேலையில் முன்னுரிமை, புதிய அரசாணை வெளியீடு. இதுக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, இதை முழுசாகவே பார்த்தலாம். இங்கே புல்லட் பாயிண்ட்ஸை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக நம்ம கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிற கண்டென்ட்டை இவங்க கொடுத்துருப்பாங்க. அதாவது தமிழ் வழியில் படித்தவர்களுக்கு அரசு பணிகள் முன்னுரிமை வழங்குவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளில் திருத்தம் செய்து புதிய அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தமிழ் வழி கல்வியில் படித்தவர்களுக்கு வேலைவாய்ப்பில் 20% ஒதுக்கீடு வழங்க 2010 முதல் பல்வேறு அரசாணைகள் வெளியிடப்பட்டு உள்ளன. அதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியாகியுள்ளன. அவற்றில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி சில திருத்தங்கள் செய்து தமிழக அரசின் தலைமை செயலாளர் முருகானந்தம் புதிய அரசாணை வெளியிட்டுள்ளார். அதில் கூறியிருப்பதாவது, இது ஃபஸ்ட்டில் வந்தக்கூடிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு முதல் வகுப்பில் பள்ளியில் சேராமல், 1வது கூட சேராமல், கல்வி உரிமை சட்டம் வயதின் அடிப்படையில் கிட்டத்தட்ட அவங்களுக்கு 7-8 வயசு ஆகிடுச்சு, அப்போ தான் கொண்டு போய் அவங்கள சேர்த்தணும் அப்படின்னா டைரெக்டாக 2வது அல்லது 2வது முதல் 8வது வரைக்கும் அவங்கள எங்கே வேணாலும் சேர்த்திடுவாங்க. நேரடியாக பள்ளியில் சேர்த்து தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களும், பிற மாநிலங்களில் தமிழ் வழியில் படித்து பின் தமிழகத்தில் தொடர்ந்து தமிழ் வழியில் படித்தவர்களுக்கும், சரிங்களா? ஸோ பணி இந்த முன்னுரிமைக்கு தகுதி உண்டு. நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு 2வது 8வது வரைக்கும் ஏதோ திடீர்னு போயிட்டு நீங்கள் 4வது சேர்ந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் சர்டிஃபிகேட்டை கொடுத்துருவாங்க. பள்ளிகளில் தமிழ் வழியில் படித்ததற்கான சான்று பணியில் இருந்த தலைமை ஆசிரியர்களும், உயர்கல்வியில் தொழில் பயிற்சி நிலையம், அதே மாதிரி கல்லூரி பல்கலைக்கழகங்களுடைய பணியில் இருந்த முதல்வர், பதிவாளர்களின் சான்றின் அடிப்படையில் மட்டுமே முன்னுரிமை வழங்க வேண்டும். அவங்களுக்கான ரூல்ஸ் இது. பள்ளியில் நேரடியாக 10ஆம் வகுப்பு +1 +2 தமிழ் வழியில் தேர்வு எழுதி அவற்றில் தேர்ச்சி பெறாமல் தனித்தேர்வராக போயிட்டு எழுதுறீங்க அப்படின்னா, அதில் தேர்ச்சி பெற்று மீண்டும் பள்ளி கல்லூரிகளில் தமிழ் வழியில் படித்து தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் முன்னுரிமை உண்டு. பள்ளி கல்லூரிகளில் இருந்து பெற்ற மாற்று சான்றிதழ், இந்த டிசியும் மதிப்பெண் மார்க் ஷீட்டும் உள்ளிட்டவற்றின் உண்மைத்தன்மையை
பணியாளர் தேர்வு முகமைகள், பணி நியமன அதிகாரிகள் அந்தந்த பள்ளி கல்லூரிகளின் வாயிலாக உறுதி செய்ய வேண்டும். சரி, அடுத்த பாயிண்ட்ஸ் பாருங்கள். பள்ளிகள் மூடப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலரிடம் கல்லூரிகள் மூடப்பட்டிருந்தால் சம்பந்தப்பட்ட பல்கலை பதிவாளரிடம் தமிழ் வெளிப்படிப்புக்கான சான்றிதழை பெற்று சமர்ப்பிக்க வேண்டும். பள்ளி கல்லூரியில் தமிழ் பாடம் நடத்தும் ஆசிரியராக தமிழ் இலக்கியத்தில் கல்வி தகுதி பெற்றவர்களை மட்டுமே நியமிக்க வேண்டும். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா தமிழ் லிட்ரேச்சர் முடிச்சவங்களுக்கு மட்டுமே இதுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸை கொடுக்கறதுக்கான ஒரு அரசாணையே இது இருக்குது. தகுதி இல்லை. எது? தேர்வை மட்டும் தமிழில் எழுதி வேறு பயிற்று மொழிகளில் தமிழ் படித்தவர்கள், பள்ளிக்கு செல்லாமல் தனித்தேர்வர்களாக தமிழ் வழியில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர்கள் ஆகியோர் இந்த சலுகை பெற முடியாது. இவங்களுக்கெல்லாம் அது எலிஜிபிள். தமிழ் பாடத்தையும் வேறு பாடத்தையும் கிராஸ் மேஜர் முறையில் படித்தவர்களுக்கு பள்ளி கல்லூரியில் தமிழ் பாடம் நடத்தும் ஆசிரியராக தகுதி கிடையாது. ஒன்லி தமிழ் லிட்ரேச்சராக நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் இந்த தமிழுக்கு உண்டான முக்கியத்துவத்தை இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சேனலில் முழுக்க முழுக்க தமிழ் சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ.